பொண்ணை கூப்பிட்டுருக்கான் சார். அது வா தப்பா நடந்துக்கலான்ட்டு என் பையனையும் சேர்த்து வச்சு அதில் கலந்துருக்கா சார். என் பையன் வந்து கேட்டது ஏன் என் தங்கச்சி வந்து நீ கூப்பிட்டு ஏன் தப்பா நடந்தது ஏன் கூப்பிட்டுன்னு கேட்டு அவனுக்கு போய் சண்டை வளர்த்துருக்கான் சார். அங்கே அவ வாயை கையும் பொட்டி அவனை கழுத்துல கத்தி வச்சு வெட்டியிருக்கான் சார். அந்த பையன் மூச்சு விட முடியாம புள்ளத்தை கூப்பிட முடியாம வாயில துணி வச்சு அமைக்கி கொலை பண்ணிட்டான் சார். 10 இடத்துல குத்து, வயிற்றுல குத்து, கழுத்துல வெட்டி குத்திட்டான் சார். நக்க நடவடிக்கை சார். நீங்க கண்டிப்பா என் பையனுக்கு நியாயம் கிடைச்சாவளு சார். எந்த பொண்ணுக்கு இப்படி வரக்கூடாது சார். நிலைமை எந்த பொண்ணையும் சார். நான் வந்து வேலை செய்யறேன் சார். என் பொண்ணை கூப்பிட்டு தப்பா நடந்துக்கிறது வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கா சார். 4 வருஷமா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான் சார். நேற்று நான் வந்து வெறுப்பூருக்கு போனதுனால இவன் வந்து இந்த சமயத்துல இங்க விளையாண்டுட்டு இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டு சார். 3 விளையாண்டுட்டு இருந்துச்சு சார். அந்த பொண்ணை கூப்பிட்டோன்னே வா கேட்க விட்டு போல எனக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்களுக்கு சார். இந்த பொண்ணு போயிருக்கு சார். நீ ஏன் பொண்ணை தப்பா நடந்துக்க கேட்டேன்னு என் தங்கச்சி ஏன் போய் கூப்பிட்டேன்னு அவன் போய் கேட்டுக்கா சார். அங்கேயே அடிச்சு பாயெல்லாம் துணியை கட்டி பின்னாடி கையெல்லாம் கட்டி கழுத்துல வெட்டி இருந்துக்கா சார். கத்தி க்ளவுஸ் எல்லாம் போட்டு இருந்து அடையாளம் தெரியாதம கையில கயிறாக பதியாம களை பண்ணிருக்கா சார். என் பையனை பொண்ணை கூப்பிட்டுருக்கான் சார். அது வா தப்பா நடந்துக்கலான்ட்டு. தன் தங்கையிடம் தவறாக நடக்க முயன்றதை தட்டி கேட்டதால் சிறுவன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சிறுவனுடைய தாய் கூறியிருக்கக்கூடிய தகவலானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் காரைக்காலில் நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் அந்தோனிராஜ் இணைகிறார். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன அந்தோனிராஜ், விவரிங்க. காரைக்கால் திருப்பட்டினம் அருகே திருமலை ஆற்று அருகில் உள்ள பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் சந்தோஷ் என்ற 13 வயது சிறுவனை அதே பகுதியில் உள்ள 17 வயது சிறுவன் கொடூரமாக நேற்று மாலை வெட்டி கொலை செய்து உள்ளான். கொலை செய்து விட்டு அங்கிருந்து தப்பி அவரது வீட்டில் வந்து சடலத்தை போட்டு பூட்டி விட்டு தப்பி சென்றுள்ளான். இது குறித்து பாத்தீங்கன்னா நிரவி காவல் நிலைய போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தலைமறைவாக இருந்த 17 வயது சிறுவன் மயிலாடுதுறையில் கைது செய்து விசாரணைக்காக காரைக்கால் ரகசிய இடத்துல வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில அதாவது அந்த இறந்து போன சிறுவன் சந்தோஷ் தாயார் வந்து ஒரு புகார் ஒன்று தெரிவித்து உள்ளார். அதுல பாத்தீங்கன்னா தனது 2வது மகனை வந்து தவறாக முயற்சிக்கும் போது தனது மகன் தட்டி கேட்டதால் கொலை செய்து உள்ளதாக ஒரு புகார் ஒன்று தெரிவித்துள்ளார். மேலும் பாத்தீங்கன்னா தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து ஒரு புகார் ஒன்று கொடுத்துள்ளார். அதில் பாத்தீங்கன்னா கொலை வழக்காக போலீசார் பதிவு செய்து உள்ளதை குழந்தை நல பாதுகாப்பு சட்டத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல ஜிப்மர் மருத்துவ குழுவை கொண்டு மாவட்ட நீதிபதி முன்னிலையில் வீடியோ பதிவுடன் உடல் பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். தங்களது கோரிக்கை நிறைவேறினால்தான் உடல் பிரேத பரிசோதனை ஏற்போம் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் பெற்றோர் மனு அளித்துள்ளனர். ஆனா இந்நிலையில் பாத்தீங்கன்னா மேலும் தற்போது 3 மருத்துவர்கள் கொண்ட உடல் கூறாய்வு செய்யப்பட்டது தற்போது நடைபெற்றது. இதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ பதிவுடன் செய்ய வேண்டும், நீதிபதி தலைமையில் 5 மருத்துவர்கள் குழுதான் செய்ய வேண்டும் என்று மருத்துவமனையில் உறவினர்கள் முற்றுகையிட்டு காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்போது உடல் கூறு ஆய்வு செய்யப்பட்ட அந்த சிறுவனின் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடலை வாங்க மறுத்ததால் தொடர்ந்து மருத்துவமனையில் போலீசார் குமிக்கப்பட்டு பதற்ற சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி அந்தோனிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.